விஜய்க்கு போட்டியாக உதயநிதி வருவாரா? அண்ணாமலையின் ரீஎன்ட்ரி எப்போது நிகழும்? தமிழ்நாட்டில் எதிர்கால அரசியல் எப்படி இருக்கும்? ஜோதிடர் ஷெல்வி வெளியிட்ட பரபரப்பு தகவல். வணக்கம் நண்பர்களே. பிரபல ஜோதிடரான ஷெல்வி பல தலைவர்கள் குறித்த கணிப்புகளை அவ்வப்போது வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார். குறிப்பாக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை குறித்து பல தகவல்களை அவர் வெளியிட்டுள்ளார். மேலும் தற்போது தாவேகா தலைவர் விஜய் தேர்தலை சந்தித்துள்ள நிலையில் அதற்கு முன்பே இந்த தேர்தலில் அவர் அதிகப்படியான வாக்குகளை பெறுவார் என்றும் அவரது ஜாதக கட்டங்கள் எனக்கு நன்றாக தெரியும் என்று கூறியிருந்தார் ஜோதிடர் ஷெல்வி. அவர் சொன்னது போலவே இந்த தேர்தலில் அதிகப்படியான வாக்கு வங்கியை பெற்றிருக்கிறார் விஜய். இந்த நிலையில் அடுத்தபடியாக முதலமைச்சர் என்கிற இலக்கை நோக்கி அவர் நகர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் விஜயின் 5 ஆண்டுகால ஆட்சி எப்படி இருக்கும் என்பது குறித்து ஷெல்வி கூறுகையில், கடந்த திமுக ஆட்சி காலத்தில் அவர்கள் தவறவிட்ட பல விஷயங்களை அவர் சரிப்படுத்துவார். பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுப்பார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவார். இளைஞர்களை கெடுக்கும் போதை பழக்கத்தை தடுப்பார். இப்படி சமூக சீர்கேடுகளை களையெடுப்பதில் கூடுதல் கவனம் செலுத்துவார். அதோடு விஜயை பொறுத்தவரை தமிழ்நாட்டு அரசியலுக்குள் நிற்க மாட்டார். தென்னிந்திய மாநிலங்கள் முழுக்க அவர் பயணிப்பார். அடுத்தடுத்த தேர்தல்களில் கேரளா, ஆந்திரா என்று விஜயின் அரசியல் விரிவடையும். அதோடு அடுத்து திமுகவில் உதயநிதிக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க போகிறார்கள். உதயநிதியை பொறுத்தவரை அவரது தாத்தா கருணாநிதி குணாதிசயங்கள் கொண்டவர். அதனால் பிரச்சனைகளை கண்டு ஓட மாட்டார். விஜய்க்கும் அவருக்கும் அரசியலில் டஃப் ஃபைட் நடந்தாலும் அவரும் நின்று களமாடுவார். இப்படி விஜய் உதயநிதிக்கிடையே ஒரு அதிரடி அரசியல் நடக்கும்போது பாஜகவும் அண்ணாமலையை களமிறக்கி விடுவார்கள். இதனால் தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் அண்ணாமலையின் அரசியல் இன்னும் அதிரடியாக இருக்க போகிறது. ஏற்கனவே மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கு எதிராகவே அதிரடியான அரசியல் செய்தவர்தான் அண்ணாமலை. அதனால் அடுத்து விஜய் உதயநிதி எதிராக இதுவரை இல்லாத அளவுக்கு அதிரடியான அரசியலை கையில் எடுப்பார். அதனால் தமிழ்நாட்டில் அடுத்து பாஜகவும் ஒரு முக்கிய கட்சியாக உருவெடுக்கும். தமிழக வெற்றிக் கழகம், திமுக என்கிற 2 கட்சிகள் எதிரும் புதிருமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் போது அண்ணாமலையும் பாஜகவை வளர்த்து விடுவார். இதனால் தமிழ்நாட்டு அரசியல் எதிர்காலத்தில் மும்முனை போட்டி களமாக வெடிக்கும். அதனால் அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்றிவிட்டார்கள். இனிமேல் அப்படியே அவரை தேசிய அரசியலுக்கு கொண்டு சென்று விடுவார்கள் என்று அவரது ஆதரவாளர்கள் நினைத்தாலும் அண்ணாமலை இல்லாமல் தமிழகத்தில் பாஜக வளர முடியாது என்பதை டெல்லி மேலிடத்தில் உள்ளவர்கள் நன்கு அறிவார்கள். அதிலும் அடுத்த கட்டமாக விஜய், உதயநிதி என்று தமிழக அரசியல் மாறும்போது அண்ணாமலை தான் அவர்களுக்கு எதிராக சரியானபடி களமாடுவார் என்பதனால் அவரை தான் அடுத்து பாஜக களத்தில் இறக்குவார்கள். அதனால் அண்ணாமலை மீண்டும் பாஜகவின் மாநில தலைவராக ரீஎன்ட்ரி கொடுக்கும் போது தமிழக அரசியலே அனல் பறக்கும் என்று கூறியுள்ள ஜோதிடர் ஷெல்வி, தற்போது விஜயின் ஆட்சி 5 ஆண்டுகள் தொடருமா இல்லையா என்பதை இப்போதே சொல்ல முடியாது. அவர் எந்த கட்சியின் துணையுடன் ஆட்சி அமைக்கிறார் என்பதை பொறுத்தே இந்த ஆட்சி தொடருமா இல்லை பாதியிலேயே குடை சாய்ந்து விடுமா என்பதை கணிக்க முடியும் என்றும் தெரிவித்திருக்கிறார் ஜோதிடர் ஷெல்வி. அடுத்த செய்தி. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாரா விஜய்? தாவேகா முன் எழுந்து நிற்கும் $1 மில்லியன் கேள்வி. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு மு.க. ஸ்டாலின் ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்தார். அப்படி கொடுத்ததில் 1-2 வாக்குறுதிகளை தவிர மற்றதையெல்லாம் அப்படியே காற்றில் பறக்க விட்டார். அதனால்தான் இந்த தேர்தலுக்கு முன்பு அவர் எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்த போதும் அதை தமிழ்நாட்டு மக்கள் நம்பவில்லை. தேர்தலுக்கு முன்பு இப்படிதான் சொல்வார், தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அந்த வாக்குறுதிகளை மறந்து விடுவார் என்று திமுகவுக்கு எதிராக திரும்பிவிட்டார்கள் தமிழ்நாட்டு தாய்மார்கள். இந்த நிலையில்தான் தற்போது விஜய்க்கும் இந்த வாக்குறுதி விவகாரத்தில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இவரும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக, அதிமுக கட்சிகளுக்கு இடையே பலதரப்பட்ட வாக்குறுதிகளை வாரி வழங்கினார். அதாவது தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு கட்டணம் இல்லா பேருந்து பயணம், அது மட்டுமின்றி திமுக, அதிமுக கட்சிகளின் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாய் என்று அறிவித்த நிலையில் 2500 என்று அறிவித்தார் விஜய். அதையடுத்து காவலர்களுக்கு சம்பள உயர்வு, அண்ணன் சீர்திட்டம், தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், ஆண்டுக்கு 6 விலையில்லா சிலிண்டர்கள், காவலர்களுக்கு சம்பள உயர்வு என்று ஏகப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தார் விஜய். இதை அப்போது யாருமே பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம், இந்த தேர்தலில் விஜய் வெற்றி பெறுவார் என்று யாருமே நினைக்கவில்லை. அவருடைய டார்கெட் 2031 இருக்கும் என்று அப்படியே விட்டுவிட்டார்கள். அதோடு அவர் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என்றுதான் அனைவரும் நினைத்தார்கள். ஆனால் இப்போது எதிர்பாராத விதமாக விஜயே திமுக, அதிமுகவை பின்தள்ளி தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக போகிறார். அதனால்தான் தேர்தலுக்கு முன்பு அவர் கொடுத்த அத்தனை முக்கிய வாக்குறுதிகளையும் தற்போது பலரும் சோசியல் மீடியாவில் மீண்டும் வைரலாக்கி வருகிறார்கள். அதோடு தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி கொடுப்பது வேறு, ஆனால் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அதை நிறைவேற்றி காட்டுவது வேறு. மிக கடினமான விஷயம். ஏற்கனவே தமிழ்நாட்டின் பெயரில் திமுக ஆட்சியில் இருந்தபோது மு.க. ஸ்டாலின் ஏகப்பட்ட கடன்களை வாங்கி வைத்திருக்கிறார். இப்போது அவரை விட அதிகப்படியான இலவசங்களை கொடுப்பதாக அறிவித்துள்ள விஜய் அதை எப்படி கொடுக்க போகிறார், இதற்காக எத்தனை 1000 கோடியை கடனாக வாங்க போகிறார் என்று சோசியல் மீடியாவில் பலரும் அவரை நோக்கி கேள்வி எழுப்பி வருகிறார்கள். அடுத்த செய்தி. உடைந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி.
கிரீஷ் ஷோடங்கர் கருத்தால் சலசலப்பு. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்க தயாரானது காங்கிரஸ் கட்சி. திமுகவுடன் கூட்டணி பேச வந்த டெல்லி காங்கிரஸ் நிர்வாகிகள் விஜயை சந்தித்ததும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். குறிப்பாக பிரவீன் சக்கரவர்த்தி பனையூர் அலுவலகத்திற்கு சென்று விஜயிடத்தில் தொகுதி பங்கீடு கூட நடத்தினார். இதனால் கடைசி நேரத்தில் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறிவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த கூட்டணி உடையாமல் தொடர்ந்தது. ஆனால் இப்போது யாருமே எதிர்பாராத அளவுக்கு தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ளது. தாங்கள் தவறு செய்து விட்டோமே, தேர்தலுக்கு முன்பே தாவேகா கூட்டணியில் இணைந்திருக்கலாமே என்று ராகுல் காந்தியே ஃபீல் பண்ணுவதாக காங்கிரஸ் வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அப்படி தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்திருந்தால் தற்போது இன்னும் அதிகமான தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கலாம். அந்த கட்சியுடன் சேர்ந்து ஆட்சியும் அமைத்திருக்கலாம். திமுக காங்கிரஸ் இடையே சலசலப்புகள் ஏற்பட்ட போதும் அந்த கூட்டணியை தொடர்ந்து விட்டோமே என்று கூறியுள்ள ராகுல் காந்தி, இனிவரும் காலங்களில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் காங்கிரஸ் கட்சி இணைந்து செயல்படலாம் என்று கூறிவிட்டாராம். அந்த அடிப்படையில் தான் தற்போது தங்களுக்கு ஆட்சி அமைக்க 10 தொகுதி தேவைப்படும் நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழக வெற்றிக் கழகம் தூது விட்டுள்ளது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஷோடங்கர் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்க ஆர்வமாக இருந்தார்கள். அதோடு விஜயும் ராகுல் காந்தியும் இணைந்து பிரச்சாரம் செய்தால் 180 முதல் 190 இடங்கள் வரை வெற்றி பெறும் என்று நாங்கள் நம்பினோம் என்று அந்த பேட்டியில் அவர் கூறியிருக்கிறார். இது தமிழக அரசியலில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதோடு நாங்கள் கணித்தது போலவே தற்போது இளைஞர்களும் தாய்மார்களும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பெரும் திரளாக ஓட்டளித்துள்ளார்கள். 60 ஆண்டு கால கட்சிகளான திமுக, அதிமுகவையே பின்தள்ளியிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். 2 ஆண்டுகளில் இந்த வெற்றி அமைந்திருப்பது மிகப்பெரிய சாதனையாகும். அந்த அளவுக்கு விஜயின் அரசியலுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு கொடுத்துள்ளார்கள் என்று கூறியிருக்கும் கிரீஷ் ஷோடங்கர், எதிர்வரும் காலங்களில் தாவேகாவுடன் இணைந்து காங்கிரஸ் கட்சி செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். இதன் மூலம் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி நிரந்தரமாக வெளியேறுவது உறுதியாகிவிட்டது. இன்னொரு பக்கம் பாமகவின் அன்புமணியிடத்தில் தமிழக வெற்றிக் கழகம் டீல் பேசி வருவதாக கூறப்பட்டுள்ள நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி இடத்திலேயே தாவேகாவினர் நேரடியான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் நேற்று ஒரு புதிய தகவல் வெளியாகியிருக்கிறது. அப்போது அதிமுகவுக்கு துணை முதலமைச்சர் பதவி மற்றும் 5 அமைச்சர் பதவி தர வேண்டும் என்று கூறியுள்ளாராம் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் SP வேலுமணி மூலம் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறதாம். அப்படி விஜய்க்கு 20 MLAக்களை SP வேலுமணி மூலம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவளிக்க வைத்து அதற்கு பிரதிபலனாக துணை முதலமைச்சர் பதவியை வேலுமணிக்கு வழங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளாராம் எடப்பாடி. கொங்கு மண்டலத்தில் அதிமுக செல்வாக்கோடு இருந்து வந்த நிலையில் இந்த தேர்தலில் அது குறைந்து விட்டதால் வேலுமணியை துணை முதலமைச்சராக்கினால் தங்களது பழைய செல்வாக்கை மீட்டுக் கொண்டு வந்து விடுவார் என்று எடப்பாடி பழனிசாமி நம்புகிறாராம்.